ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல நண்பன் மரியாதையை எதிர்பார்க்க மாட்டான். உரிமையோடு ஒருமையில் பேசுவதை தான் எதிர்பார்ப்பான். நம்ம வீட்டில் நடக்கும் துக்க நிகழ்ச்சியில் நமக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. நம்மளை விட்டு அக்கம் பக்கம் நகராமல் நின்று கொண்டு இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு விலகி செல்ல நினைக்க மாட்டான். தன்னை விட தன் நண்பன் நல்ல நிலைமையில் இருப்பதை பார்த்து பெருமிதம் கொள்பவன் நல்ல நண்பன். நல்ல நண்பனிடம் பொறாமை எண்ணம் இருக்காது, போட்டி இருக்காது. நட்புக்கு மட்டும் மதம் ஜாதி என்றால் என்ன வர்ணம் என்றே தெரியாது. நம்மை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூத்திரத்தை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்பார்கள் நல்ல நண்பர்கள். நம்ம உடன் பிறந்தவரின் திருமணத்தை தன் வீட்டு திருமணம் போல் கொண்டாடுவார்கள். எதிர்பார்ப்பு என்பது துளியும் இருக்காது. 0 அளவில் கூட ஈகோ இருக்காது. புது அலுவலகம், புது நண்பர்கள் என்று வந்தாலும் நம் உறவுக்குள் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார்கள். நாம் செய்யும் ஒன்று தவறாக இருந்தால் முதல் எதிர்கருத்தை வைப்பார்கள். தொழில் தொடங்கலாம்னு ஆலோசனை கேட்டால் ஆலோசனை தருவது மட்டுமின்றி அதற்கான தொடர்பு பெற்று தருவது, இடம் பார்ப்பது என்று முழு வீச்சில் உதவுவார்கள். நல்ல நண்பன் சிறிய தவறுகளை பெரிதுபடுத்த மாட்டான் என்றும் மன்னிப்பை எதிர்பார்க்க மாட்டான். எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளும் நண்பனும் கூட நாம் கோபம் கொள்கையில் அமைதி காப்பான். அவ்வளவு புரிதல் இருக்கும் அந்த உறவில். எதையும் எதிர்பார்க்காமல் பழகுவான். நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எது நடந்தாலும் முன் நின்று தோள் கொடுப்பவன் எவனோ அவனே உண்மையான நண்பன். நண்பர்களே, இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.